ஏங்க இங்கே பாருங்க, இதெல்லாம் உடலுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா உங்களுக்கு? மெயினாக இந்த பாருங்கள், இது வந்து பொரிகடலை வெல்லங்காய், அதாவது உங்கள் நெய்யில் செய்கிற பொரிகடலை. இது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஏங்க இது வந்து நெய் விலங்காய், இது வந்து பொரிகடலை உருண்டையில் செய்கிறது. இது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. இது யார் வேணால் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது கடலை மிட்டாய். கடலை மிட்டாயிலே வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. இது வந்து கடலை மிட்டாய், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கடலை பருப்பில் செய்கிறது தான், உடலுக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பொரிகடலை மிட்டாய். இது வந்து பொரிகடலை உருண்டை மாதிரி, இது பொரிகடலை கடலை. இது வந்து உங்களுக்கு உடலுக்கு நல்லது. ஆரஞ்சு விலை அந்த காலத்தில் உள்ள பழைய ஐட்டங்கள் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு ரொம்ப நினைவுகளையெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு ஆரஞ்சு மிட்டாய். சரிங்களா? ஏங்க இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் குடிக்காதீங்க. இது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேடுங்கிறதும் உங்களுக்கே தெரியும். இது வந்து எல்லாம் ஒரு சொல்லுக்கு வேணால், ஒரு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டவங்க தான் குடிக்கணும், பணக்காரங்க தான் பிராண்டட் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. ஆனால் இது குடிக்காத வரைக்கும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு தாகம் எடுக்கு அப்படின்னாலே வெயில் நேரம் வெளியே போயிட்டு வரவங்க என்ன செய்யணும்னா, வீட்டில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இல்லை ஒரு மரத்தடியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மல் தண்ணி ஒரு கிளாஸோ, இல்லை உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் நல்லது. வெயிலில் வரோம் கூலிங்காக குடிப்போம் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம உடலுக்கு கெடுதலுங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாதிக்கும் போது தான் தெரியும். தேங்க்யூ.